ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோஸ் ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃபஸ்ட் டைம் ஜியோ மார்ட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கினதில்லை, இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற காசுக்கு ஒர்த்தாக இருக்குதா வெஜிடபிள், இல்லை எப்படி நம்ம நேராக கடையில் போய் வாங்குறதா நல்லா இருக்கான்றதை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோடனே இது மல்லித்தழை, புதினா, கருவேப்பிலை எல்லாமே கூட போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தழை, இது ஓரளவுக்கு கொஞ்சம் தழை பழுத்திருந்தாலும் மீதி ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. இந்த கட்டு 9 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்த பில்லில் பார்த்தோன்னா 8 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மல்லித்தழை ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 17 ரூபா போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் வெயிட் இருந்தது. பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது, ரொம்ப டேமேஜ் இல்லாமல் தாங்கக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. பச்சை மிளகா ஓரளவுக்கு ஓகே, 17 ரூபாய்க்கு ஓகே. ஆனால் நம்ம வெளியில் மார்க்கெட்லேயோ காய் கடையிலையோ வாங்கினோன்னா இது ரொம்ப கம்மி தான். இவங்க கொடுத்துருக்குற அளவு ரொம்ப கம்மி தான். மிளகா ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன வெஜிடபிள் போட்டோம் அப்படின்றத பார்க்கலாம். இது பாவக்காய். இது 3 பீஸ் சேர்ந்து 35 ரூபா. 35 ரூபா, 40 ரூபா அதில் எம்ஆர்பியாக போட்டிருக்காங்க. பட் பில்லை 35 ரூபா போட்டிருக்கு. இவ்வளோ 35 ரூபா நம்ம வெளியில் வாங்கினோன்னா 35 ரூபாய்க்கு பாவக்காய் வாங்கணுன்ற அவசியம் இருந்திருக்காது. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய். இதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இருக்கிறதே ஒரு 5-6 கத்திரிக்காய் தான். அதில் 2 டோட்டல் டேமேஜ், 2 நல்லா அழுகி போச்சு. அது எப்படியுமே யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி தான் போடணும். மீதி 4 கத்திரிக்காய் தான் ஒர்த்து. இதோட ரேட்டு 25 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த பீன்ஸு. இது 15 ரூபா ரேட் போட்டிருந்தாங்க. ஒரு 200 கிராம் வெயிட்டு. பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, அவ்வளோ மோசம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் இது ரேட் 22 ரூபா போட்டிருந்தாங்க. 22 ரூபாய்க்கு இந்த கார்ன் ரொம்ப சின்னது இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான சைஸில் இருந்துச்சு, ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வெண்டிக்காய் போட்டிருந்தேன். இதோட ரேட் 15 ரூபா. 15 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு வெண்டிக்காய். அவ்வளோ நம்ம கொடுத்துருக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பீட்ரூட் 15 ரூபா அப்ராக்சிமேட் ரேட் இப்படி போட்டிருந்தாங்க. அந்த 15 ரூபாய்க்கு இந்த ஒரே ஒரு பீட்ரூட் தான் வந்திருக்கு. ஒரு பீட்ரூட் 15 ரூபா. ஆனால் காய் நல்லா தான் இருக்குது, பீட்ரூட் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு புதினா தழை. இது குட்டியாக கட்டாக கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் 8 ரூபா. 8 ரூபாய்க்கு ஓகேன்ற அளவு இருந்துச்சு. ஆனால் இந்த கருவேப்பிலை தான் ரொம்ப மோசம். இது ஒரு ரேட்டு 7 ரூபா. கருவேப்பிலையும் அங்கே இல்லை, சொல்லப்போனால் எல்லாமே உதிர்ந்து இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப அநியாயம், மோசம். நெக்ஸ்ட்டு ஒரு 200 ml நெய் டப்பா போட்டிருந்தேன். ஆஷிர்வாத் ஸ்வஸ்தி நெய் போட்டிருந்தேன். இதோட எம்ஆர்பி ரேட் 198 ருபீஸ். பில் 178க்கு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் டோட்டலாக சேர்த்து 344 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த நெய் இல்லாமல் வெஜிடபிள் மட்டும் 166 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ 166 ரூபாய்க்கு ஒர்த்தாக வந்த வெஜிடபிள்ஸ் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.